நமது தமிழக முதல்வர் அவர்கள் வந்து 7வது முறையாக கழக ஆட்சின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த கழகம்னு சொல்லலை. எனக்கு இப்போ வந்து கழகம்னு பார்த்தா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றமும் கழகம்தான், தாவேக்காவும் கழகம்தான். எந்த கழகம்னு சொல்லலை. அதையும் சொல்லிட்டு நம்ம தொண்டர்கள் வந்து ஒற்றுமையாக இருந்து பணியாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்போ அங்கேயே வந்து விரிசலாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? எப்படின்னா அங்கே வந்து தொண்டர்கள் சண்டை போட்டால் தானே ஒரு தலைவன் இந்த வார்த்தையில் நம்ம சொல்லணும். இல்லை நம்ம இந்த வார்த்தை சொல்லி அவசியம் கிடையாது. அவங்கவுங்க பூத்தில் அவங்கவுங்க ஜெயிக்கணும், தொண்டர்கள்லாம் ஒற்றுமையாக இருந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே சரிதான். இதெல்லாம் இப்படி வந்து நம்ம தான் ஜெயிப்போம் அவங்க உறுதியாக இருக்கும்போது எஸ்ஐஆரை பார்த்து எதுக்காக இவங்க பயப்படுறாங்க? ஃபர்ஸ்ட் எஸ்ஐஆர் என்ன சொல்லுது முதல்ல யாருக்காவது தெரியுதா? இதுவரையிலும் எஸ்ஐஆர் நம்ம இந்தியாவில் 8 முறை செயல்படுத்தப்பட்டிருக்குது. ஓகேவா? அப்போ வந்து எஸ்ஐஆர் என்ன சொல்லுது? இறந்தவர்கள் ஓட்டு போகுது முதல்ல. ரெண்டாவது வந்து 2 ஓட்டுகள் இருக்கவங்க இது அவ்வளவுமே போகுது. அப்படி எல்லாமே வரையறைப்படுத்த போறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி எஸ்ஐஆர்ல அங்க வந்து அனாட்சியமா இன்னொருத்தருக்கு ஓட்டெல்லாம் எடுக்க போற கிடையாது. நம்ம சீமான் என்ன சொல்றாரு? பீகார்ல இருக்கவனையும் குஜராத்ல இருக்கவனையும் இங்க கொண்டு வந்து ஓட்டுல சேர்க்க போறாங்க, சேர்த்துட்டு தமிழன் ஓட்டை எடுக்க போறாங்க. ஏன் சீமான் தமிழன் குதிக்கிறாரு? சட்டமன்றத்தில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழர்கள் இருக்காங்க? அவர் கணக்கெடுத்து பேசலாம்ல? எத்தனை அடுத்த மாநிலத்துக்காரங்க இருக்கான்? அமைச்சரா இருக்கான். அமைச்சர்ல எத்தனை அமைச்சர் வந்து தமிழர்களா இருக்கான்? எத்தனை தமிழர்கள் இருக்காங்க ஒரு அமைச்சரா? இது எதுவுமே கணக்கெடுக்க மாட்டாரு. அவரு டைரக்டா அங்கதான் போவாரு. ஒரு கட்சியை வந்து குறை சொல்லணும், பொய் பேசாம பேசணும். முதல்ல மக்கள்கிட்ட வந்து உண்மையா பேசுங்க, பொய்யெல்லாம் பேசாத, தயவு செய்து சொல்றேன். சீமான் ஒரு ஆளு, அப்புறம் பார்த்தா நம்ம உண்மையிலே ரொம்ப மதிக்கத்தக்க ஒரு தலைவர், ஒரு அவங்க சமுதாயத்துக்காக பாடுபட்ட ஒரு தலைவர் தான் திருமாவளவன் அண்ணன். வந்து உண்மையிலே இன்னைக்கு வந்து எல்லாரும் ஆனஸ்டைலா இன்னைக்கு வந்து ஒரு கம்பீரமா இருக்காங்க. அதுக்கு வந்து அந்த சமுதாயத்துக்கு திருமாவளவனோடு எடுத்துக்காட்டா இருக்கிறவர். அவங்கள வந்து பொய்யா விதைக்கிறாங்க. ஏன் பொய்யா விதைக்கிறீங்க? எஸ்ஆர்னா என்ன முதல்ல மக்கள்கிட்ட சொல்லுங்க. இதுல 8 முறை நடந்துச்சுல்ல, யாரா ஒரு ஆள் வந்து அதை வந்து கரெக்டா பாத்தீங்களா? நடக்காம இல்லை. இது புதுசா ஏதோ மத்திய அரசு கொண்டு வந்திருக்குதா? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல. ஏற்கனவே 8 முறை செய்தது தானே. இப்ப செய்யல, என்ன தப்பு சொல்லுங்க? எதுவுமே பதில் கிடையாது இவங்கள்ட்ட. தமிழன் மக்களோட உணர்ச்சியும் தூண்டி விட்டு சம்பாதிக்காதுங்க தயவு செய்து. தமிழன்ட்டு முதல்ல வந்து நீங்க யாருக்கெல்லாம் கும்பிடு போட்டீங்களோ அவங்க முதல்ல தமிழை மதிக்காங்களான்னு பாருங்க. சரியா? இல்லாம இருந்துட்டு தமிழன் மக்களை ஏமாத்தி என்னைக்கு உங்க இடத்துல இருந்துட்டு இருக்காருங்க. ஒருத்தர் வந்து புதுசா கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்தா உடனே சண்டை. ஏன்னா இந்த விஜயோட 41 பேர் கரூர்ல இறந்தாங்கல்ல, அது பெரிய பஞ்சாயத்தா பேசுறாங்க. சரியா? அந்த வந்து அங்க நிகழ்ச்சி ஒருங்கப்ப ஒருத்தர் இருக்காரு, அவரை தான் முதல்ல விசாரணை பண்ணணும், அவர் தான் கைது பண்ணணும். இதுதான் ஒரு அடிமுட்டாளுக்கு கூட தெரிஞ்ச ஒரு உண்மை. ஏன் உடனே நேரா தலைவர்கிட்ட தான் போவாங்களா? இப்போ வந்து சீமான் ஒரு மீட்டிங் போறாரு, அங்க ஒருத்தன் இறந்து போறான், ஏதோ மீட்டிங் நெரிசல்ல, உடனே போய் வந்து சீமான் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? அங்க ஒருங்கிணைப்பாளர் யார் இருக்காங்க? அவங்களதான் விசாரணை பண்ண முடியும். அப்புறம் அடுத்த ஆளை பண்ணணும். சரியா? தேவையில்லாம மக்கள்கிட்ட பொருளையை உருவாக்கி இன்னும் எவ்வளவு நாள் தான் பண்ணுவீங்க? அன்னைக்கு திருவள்ளூர்ல ஒரு மீட்டிங்ல சொல்லாரு, 790 கோடிங்கிறாரு. 790 கோடிக்கு மதுபானம் விற்கிறாங்கல்ல, தெரியுது இல்ல? அப்ப அதுக்கு நீங்க என்ன இறங்கி செய்தீங்க? தமிழர்களுக்காக நீ என்ன செய்தீங்க? தமிழக இளைஞர்கள் மதுபானத்துக்கு அடிமையாயிட்டு இருக்காங்க, என்ன செய்றீங்க? என்ன செய்ய போறீங்க? உங்களோட கருத்து தமிழர்களெல்லாம் வந்து முட்டாளாக்கிடணும், இதான உங்களோட கருத்து? உண்மையிலே ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுங்க. காமராஜர் ஆட்சி அமைச்சாரு, அப்புறம் அண்ணா ஆட்சி அமைச்சாரு. கவர்மெண்ட் ரொம்ப டைட்டா இருந்தது நிதியில. அப்பம் கூட அண்ணா கூட செய்யாத ஒரு காரியத்தை கலைஞர் வந்த உடனே அந்த அனைத்து சாரா கடையும் திறந்தாரு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இதை சொல்லுங்க மக்கள்கிட்ட. இது சொல்ல வேண்டியதானே? யார் சாராய கடையை திறந்தா? யார் தமிழக மக்கள் அழிச்சாங்க? ஏன்னாக்கி இளைஞர்கள் மற்ற மக்கள் எல்லாம் அப்படியே அந்த போதையிலே அப்படியே அடிமையாக்கி வச்சிட்டோம்னா நம்ம எப்பவும் ஆட்சியில் உட்காரலாம்ல. அதான் இவங்க ஆசை, வேற எதுவுமே கிடையாது. இதுக்கு சொம்பு தூக்குறதுக்கு ஒரு 4-5 பேரு. இவங்கெல்லாம் சொம்புத்துக்கு என்ன ஆக போகுது? நாளைக்கு நம்மளுடைய ஜனங்களும், அதாவது நம்ம பிள்ளைங்க, நம்ம பேர பிள்ளைங்க, நம்ம தலைமுறைகளும் இதே மண்ணில் தான் வாழணும். தமிழன் என்று நம்ம சொன்னாக்கி நம்ம தலை நிமிர்றதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க தயவு செய்து.
அவங்க 7ஆம் முறையும் ஆட்சி அமைக்கட்டும், 8ஆம் முறையும் அமைக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. என்ன பாருங்க, இன்னும் இப்போ நேரு அடுத்த அமைச்சர் நேரு மாட்டிருக்காரு. முதல்ல செந்தில் பாலாஜி மாட்டினாரு, இப்போ அமைச்சர் நேரு மாட்டிருக்காரு. இதே மாதிரி ஒவ்வொரு லிஸ்டா எல்லாம் கொள்ளை தான் அடிக்கிறா. ஒரு கவுன்சிலர், சாதாரண கவுன்சிலர், இன்னைக்கு பைக்ல போறவன் கவுன்சிலர் பொறுப்பு வந்த ஒரு 3 மாசத்துல இனோவா கார்ல போறான். எங்கேருந்து வந்துச்சு பணம்? யாருக்குமே தெரியாதா கொள்ளையடிச்ச பணம்ட்டு? யாரை கேட்குறீங்க? யாரு பைத்தியக்காரன்? அதனால கூலி வேலைக்கு போயிட்டு வர்றவங்க தான் பைத்தியக்காரனா? முதல்ல நல்ல கட்சி தலைவராக இருந்தா யாரா இருந்தாலும் சரிதான், நல்ல கொள்கையோட முதல்ல வாங்க, மக்களுக்கு நல்ல பண்ண செய்யுங்க. உண்மையிலே ஒரு விஷயம் கடைசியா சொல்ல போனா என்னன்னா, இந்த ஏமாறுற மக்கள் இருக்க வரைக்கும் இவங்க ஏமாத்திட்டே தான் இருப்பாங்க. திருந்த வேண்டியது மக்களாகிய நாம் தான் தவிர தலைவர்கள் இல்லை, அரசியல் தலைவர்கள் இல்லை. நன்றி, வணக்கம்.